கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணும்? முதலிலே காலையில எழுந்திருத்த உடனே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த ஜீவனுக்காய் சுவாசத்திற்காய் நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பேசுகிற காரியங்களை என்ன பண்ணணும்? முதல்ல செய்யணும். பேசுறோம், எல்லாரும் பேசுறோம். ஆனா என்ன பேசுறீங்கன்றதுதான் முக்கியமாக இருக்கிறது. இந்த நாளை ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஒப்பு கொடுத்துடணும். ஆமென். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களுக்குதோ எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொள்ளுவார். ஆமென். பேசணும், நம்ம பேசணும். பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இல்ல, நீ எழுந்த உடனே தேவன் இடத்துல பேசல இல்லைங்களா? கிச்சனுக்கு வந்த உடனே தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பேசுவீங்க? ஓனரை திட்டுவீங்க, வீட்டுல இருக்கிறவங்களை திட்டுவீங்க இல்லைங்களா? சாப்பிட்டீங்க ஆயிடும், சபிப்பீங்க. எந்த கவர்மெண்ட் காரன் தண்ணியே ஓட மாட்டேன்டான், காவிரி வாட்டை எவ்வளவு இல்லைங்களா? நம்ம வாயில என்ன ஆகுது? சரளமாக எல்லாம் மத்தவங்களை திட்டுறதும் சபிக்கிறதும் அந்த காரியங்களே தான் வந்திருக்கும். அப்ப யார் ஆளுகை செய்து கொள்வாங்க அந்த நாளை? சத்துருவானவன் ஆளுகை செய்து கொள்ளுவான். ஆமென். ஹல்லேலூயா. இல்ல, நீ ஜெபிச்சுட்டு வந்தேனா என்ன பேசுவ? அப்பா ஏசப்பா தண்ணி இல்லப்பா, தேவ தூதர்களை புறப்பட்டு போய் எனக்கு என்ன பண்ணுங்க? தண்ணிக்கு ஆயத்தப்படுத்துங்க, தேவனே தண்ணிக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொறுமையாக இருப்பீர்கள் இல்லைங்களா? காத்து கொண்டிருப்பீர்கள். நீ அது கேட்ட உடனே கர்த்தர் என்ன பண்ணுவார்? உடனடியாக அந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஆமென்.